3.7ல் செகண்ட் செம்மு. இதில் 5 மார்க் இருக்குது. இதில் 5 மார்க் இருக்குன்னா ஃபஸ்ட்டில் செகண்டு தேர்டு ஃபோர்த்து மூணுமே இது 5 மார்க்குடா. இதுவும் 5 மார்க் தான், இதுவும் 5 மார்க் தான், இதுவும் 5 மார்க் தான். புரியுதா சொல்கிறது? கவனமாக செய். இப்போ ஃபஸ்ட்டு செம்மு செய்கிறேன். சொல்யூஷன் ஃபஸ்ட்டு செம்முடா 4x² + 20x + 25 ரைட்டா? ஃபேக்டரைஸ் பண்ணி எடுத்துடலாம். இல்லை நீ எப்பயும் போட்டியில் போன கணக்கில் இப்படி போட்டு எடுத்தோம்லடா சிந்தடிக் டிவிஷன், அது மாதிரியும் போட்டு எடுக்கலாம். சரி நான் ஃபேக்டரைஸ் போடுறேன் சார்னா போட்டுரு, பரவாயில்ல, உன்னுடைய விருப்பம் தான். சரியா? இன்ட்டு 25 சாரி 100 தானடா. டேய் ராஜா தூங்குறியா? 100 சரியா? மல்டிப்ளை பண்ணா இதில் என்ன வந்துடும்? 20 வரும். அப்போ எந்த நம்பரை சரி பண்ண? 10 10s ஆர் என்னது? 10 10s ஆர் 100 டிவைடட் பை 4 அடிச்சிருவான். 5 2s are 10, 2 2s are 4, 5 2s are 10, 2 2s are 4. ரொட்டேட் பண்ணு. 2x + 5, 2x + 5 சரிதானே? இதுக்கு என்ன போட்டுக்கிறேன்னு? ரூட்டு. வெரி குட். அப்போ வெளியில் எடுத்துகிட்டு என்ன வந்துடும்? 2x + 5 ஒரு ஆன்சர். 2 நம்பருக்கு ஒரு நம்பர் வெளியே எடுப்போம், ஸ்கொயர் ரூட்டு, அவ்வளோதான். இதே கணக்கை இப்படியும் செய்யலாம், பயப்படாத. ஆர்ன்னு போட்டு இப்படி எழுதிக்கிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 20 25 2 2s are 4 சைனை மாற்றினோம்னா அடிச்சிடலாம். சரியா? அடுத்து 20 25 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 4. இதை எடுத்து 20 இங்கே 4 இருக்குது, டிவைட் பண்ணால் 5 5 5 இங்கேயும் 5 ரைட். ஹோலாக போட்டுட்டு 5 5s are 25, 5 4s are 20, 25 மைனஸ் மைனஸ் அடிச்சிடலாமா? 0. அப்போ ஆன்சர் எழுதையில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் கணக்கு எழுதிட்டு மாடுலஸ் போட்டு 2x + 5 இங்கே 4x² + 20x + என்னது ஆன்சர் ரெண்டு ஒன்றா இருக்கான்னு பாரு. இது செய்யலாம்ல? இது உன் இஷ்டம் தானே, செய்யக்கூடாதுலாம் அவசியம் கிடையாது. பழைய மெத்தடே ஃபாலோ பண்ணியிருக்கேன். சரியா சொல்கிறது? பார்த்துக்கோ. ரைட்டு, உன்னுடைய விருப்பம் தான்டா, உனக்கு என்ன இதாக இருக்கோ செய். இதில் தேர்டு செம்மை சொல்லு, அதுக்கப்புறம் செகண்டு ஃபோர்த்து செய்வோம். தேர்டு வந்து முக்கியமானது, ஈஸியாக செஞ்சிடலாம், பொறுமையாக ஹேண்டில் பண்ணு. 5 மார்க் கணக்கு சொல்லிட்டேன், செகண்டு தேர்டு ஃபோர்த்து. இப்போ நான் தேர்ட் செம் உன்கிட்ட கேட்குறேன். சொல்லு. வெரி குட். கமனி. இங்கிட்டு தான் எழுதுறேன். சொல்லு. அங்கிட்டு எழுதானே, இங்கிட்டு எழுதுறேன். ரைட். இங்கே பாரு, ஃபேக்டரைஸ் பண்ணுறேன், நல்லா கவனி. கணக்கை வந்து கொடுத்துருக்க கணக்கை நேராக கொடுத்துருப்பாங்க, அப்படித்தானே? நேராக இருக்கும், பார்த்துருக்கியா? நான் வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுறக்காண்டி இப்படி வசதியாக எழுதியிருக்கேன். சொல்யூஷன் எழுதிக்கிட்டு இருக்கேன், ஆன்சர் எழுதிக்கிட்டு இருக்கேன், இப்படி எழுது. 5 மார்க் கணக்கு சொல்லிட்டேன் உன்ட்ட, பார்த்துக்கோ. ஈக்குவேஷன் எல்லாமே குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், தமிழில் இருபடி சமன்பாடு. ஸோ இது வந்து நம்ம என்ன செய்யணும்னா சம்மன் ப்ராடக்ட் எடுக்கணும், ஃபேக்டரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, காரணிப்படுத்துக அப்படின்னு தமிழில் சொல்கிறது. ஓகேயா? ரைட். ஃப்ரண்ட்டில் நம்பர் இருந்தால் ஒன்று மல்டிபிள் பண்ணி ஆகணும், நான் இருக்கான்னு பார்த்துக்க. அதே நம்பரை டிவைட் பண்ணி ஆகணும், சைடில் செஞ்சுக்க. ஃபஸ்ட்டு 1க்கு சம்மன் ப்ராடக்ட் எடுக்கிறேன், எல்லாத்துக்கும் எடுத்துக்கிறோம். இங்கே இந்த வரேன், வெயிட் இன்ட்டு 4 2s are 8 -9 அப்படி எழுதிக்க. இந்த கோவப்படாத. இங்கே என்ன வரும்? 7 2s are 14. இங்கே என்ன வரும்? -13. அடுத்த என்னடா தம்பி சொல்லிடு, எழுதிக்குவோம். 28 9 மைனஸ் தானே 3. இப்போ சரி பண்ணு. -9 8 1s are 8. வெரி குட். ரெண்டு சைடு மைனஸ், அப்போனா தான் +8 வரும், ஆட் பண்ணணும். 4ஆல் என்ன செஞ்சிடணும்? டிவைட் பண்ணணும். இதை அடிச்சுட்டா என்ன 2 கீழே என்ன இருக்குன்னு அர்த்தம்? ரைட், வெரி குட். அப்படி இருக்கட்டும். அடுத்து இங்கே என்ன பாரு, 114 14 எழுதலாமா? ரெண்டு சைடு என்ன வரும்? தப்பு, 14 தான் என்ன வரும்? வெரி குட். பிகாஸ் டிவைடட் பை எவ்வளவு? 7. இதை அடிச்சுட்டு என்ன வந்துடும்? என்ன 2 -2. சரி, பை வேணா 1 போட்டுக்க. இது 7 28
சொன்னா ரைட்டா -7 டிவைடட் பை என்ன இருக்கு ரெண்டுக்குமே மைனஸ் போட்டால் எப்படி 3 வரும் -3 வரும் 28 ஒரு நாங்கள் 7 நாங்கள் 28 1/7 இதுக்கு அடிச்சுட்டா என்ன வருது -1/4 தப்பாளி இருக்கான்னு பார்த்துக்கோ கரெக்டானு பார்த்துக்கோ சரி எல்லாத்தையும் ரொட்டேட் பண்ணி எழுதுனேன் இந்த நம்பரை பற்றி பிரச்சனை இல்லை அதை அப்படியே எழுதிக்கலாம் x-2 அடுத்தது 4x - 1 இது 7x + 1 எப்படி ரொட்டேட் பண்ணி எழுதணும்னு சொல்கிறத காதில் வாங்கிக்க கீழேருந்து மேலே எழுதணும் இது வேறு x - 2 இது 4x - 1 அது 7x + நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா 2 பேராக இருக்கும் கணக்கை வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் போட்டுட்டு எழுதிட்டு மாடுலஸ் போட்டு இதை ஃபுல்லாக உள்ளே எழுது 8 பேர் இருக்கும் பாரு 2 4 6 பேரா 2 4 6 எழுதிட்டு 2 பேருக்கு ஒரு பேர் வெளியே எடுத்து எழுத போகிறேன் இங்கே இது ஒன்று இருக்குது இன்னொன்று இருக்கான் பாரு இந்த இருக்குது அதுக்கு ஆன்சரு என்னது x - 2 இது டேரெக்டாக எழுதிக்கிறேன் அதுக்குன்னா ஸ்கொயர் ரூட் போடணும் சாரி புரியுதான் பாரு சொல்கிறது ஆன்சர் எடுத்து எழுதையில் உனக்கு இது தேவையில்லை இதுக்குள்ளே எழுதிடணும் நீ அதாவது x - 2 4x - 1 புரியுதா சொல்கிறது 7x + 1 x - 2 எடுத்து எழுதிக்க 4x - 1 7x + 1 ரெண்டு பேருக்கு ஒரு பேர் வெளியேடு இந்த x - 2 எடுத்தாச்சு இது ரெண்டுக்கும் அடுத்து இது ரெண்டுக்கும் எடுக்கலாம்ல 4x - 1 இது ரெண்டுக்கும் எடுக்கலாம்ல 7x + 1 அவ்வளோதான் புரிஞ்சாம்பர் இதில் கணக்கு இருக்கணும் உள்ள கொஸ்டின் இருக்கணும்டா மறந்துடாத நான் எழுதுறேன்னு சொல்லிட்டு எழுத விட்டுறாத 3 ப்ராக்கெட்டுக்குள்ளே அந்த கொஸ்டின் இருக்குன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் போட்டு அதை ரூட் போட்டுக்க வெளியில் எடுத்து ஆன்சர் எழுதிக்க 5 மார்க் கணக்கு இதே மாதிரி எக்ஸாம்பிளில் ஒன்று இருக்கும் ஃபேக்டரைஸ் பண்ணி 2 பேருக்கு ஒரு பேர் வெளியே எடுத்துரு 2 ஜோடிக்கு ஒரு ஜோடி வெளியே எடுத்துட்டுனா முடிஞ்சு வச்சு கணக்கு அப்படி தானே சாதாரணம் எப்படி செய்வியா ரூட் 4 இருக்கட்டும் ரூட் 4னா என்ன சொல்லுவான் 2 2 4 சொல்லுவோம்ல அது மாதிரி தான் 2 இதை வெளியே எடுக்கிறத காமனாக ஒன்று எடுத்துரு புரியுதான்னு பார்த்துக்கோ அவசரப்படாமல் செஞ்சுக்க சரி அதில் செகண்ட் செம்ம சொல்லு அப்படியா மறந்துடாத சொல்லிட்டேன் இந்த வரேன் 9x ² 24xy 30 30x exist ஆ 60 சரி அவ்வளோதானா ரைட் நீ நல்லா கவனிச்சு பாரு இது இந்த ஃபார்முலா அல்ஜிப்ரா ஃபார்முலாக்கு செட் ஆகும் a + b + c ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a² + b² + c² + 2ab + 2bc + 2ca இதில் 2 சில பேர் காமனாக எடுத்துகிட்டு கூட எழுதுவாங்க சில பேர் 2 காமனாக எடுத்துகிட்டு கூட எழுதுவாங்க நான் இருக்கான்னு பாரு சில பேர் காமனாக எடுத்து எழுதுவாங்க c² a² + b² + c² + 2ab + 2bc + 2ca 2 வேணால் காமனாக எடுத்துட்டு ab + bc + caன்னு எழுதுவாங்க சில பேர் இந்த ஃபார்மெட் இங்கே இருக்குது தெரியுதான் பாரு இந்த ஃபார்மெட் இங்கே இருக்குது அப்படின்னா இது a² நினச்சிக்குவோம் இது b² நினச்சிக்கிட்டு c² நினச்சிக்கிடுவோம் புரியுதா சொல்கிறது இப்போ நீ கவனிச்சு பாரு நான் மாற்ற போகிறேன் கணக்கை இந்த மாதிரி மாற்ற போகிறேன் இந்த மாதிரி மாற்றிட்டோம்னா இதில் ரூட் இப்படி போடுறோம்னு வச்சுக்கடா இப்படி போட்டுட்டோம்னு வச்சுக்க இது ரெண்டு என்னடா ஆயிரும் அப்போ ஆன்சர் எடுத்துலாம்ல அந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போகிறேன் அப்போ இதை இங்கிட்டு கொண்டு வர போகிறேன் இதை 3x ஹோல் ஸ்கொயர் எழுதலாமான்னு பாரு a²ன்னு ஏன்னா 9க்கு ஸ்கொயர் இல்லை எக்ஸுக்கு மட்டும் தானே இருக்குது அதே மாதிரி அந்த லாஸ்ட் ஒன்றை பாரு 5z ஹோல் ஸ்கொயர் இது 4y ஹோல் ஸ்கொயர் எழுதலாமான்னு பாரு சரியா பார்த்துக்கோ அடுத்து நான் எனக்குலாம் எழுதையில் கவனி இப்படி எழுதணும் நல்லா கவனிச்சுக்க 3 ப்ராக்கெட் போட்டுக்கோ ஏன் சார் 3 போடுறீங்க அப்படின்றத தெரியுமா விளக்கம் தெரியுதான்னு பாரு 3 ஏன் போடுறேன்னு தெரியுதா 3 ப்ராக்கெட் ஏன் போட்டிருக்கேன் தெரியுமா இந்த இடத்துல a² + b² + c² 2ab 2bc 2ca அப்போ எல்லாத்துலேயுமே என்னடா வரும் எல்லாத்துலையும் என்ன வரும் 2 வந்துடும் அது உனக்கு தெரியும் 2 போட்டேன் இங்கனக்குள்ள ஏபின்னு எழுதுனா ஏ இதுன்னு வச்சுக்குவேன் இங்கே என்ன வரும் சும்மா எழுதி காட்டுறேன் 3xன்னு வரும் அடுத்து பி தானே இங்கே பிக்கு என்ன இருக்குது எதை போட இதை போடவா அதை போடவா
இதை போடவா அதை போடவானா இது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். தெரியுதா சொல்றது? இப்போ 3 2 சார் இங்கே பாரு, 3 2 சார் என்ன வரும்? 6 வரும். இதோட எது சேர்த்தா 24 வரும்? -4 சேர்த்தா தான். மல்டிபிளை ஒன்று 2 2 சார் 3 2 சார் 6 6 4 சார் என்னது 24. ஆனால் இங்கே என்ன இருக்கு? அப்போ நான் இந்த -16 சாரி +16 ஒய் ஸ்கொயரை இப்படி எழுதிக்கலாமான்னு பாரு. எப்படி எழுதியிருக்கேன்? மைனஸ் ஸ்கொயர் பண்ண ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும்? அப்போ நான் இந்த இடத்துல எழுதுறத கவனிச்சு பாரு. 3xன்னு எழுதிடுறேன், -4yன்னு எழுதுறேன். புரியுதான்னு பாரு. நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம் தெரியுதா? 4y தம்பி எப்படி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம் தெரியுதாடா? இப்போ 3 மல்டிப்ளை பண்ணுவேன். 3 2 சார் 6 6 4 சார் -24 முடிஞ்சா? இதுதான் கணக்கு. ஒரு பொறுமையை யோசிக்கணும். சரி ரைட். நெக்ஸ்ட்டு 2bcன்னு வரணும். என்னது? இதுதான் ஏ சரிதானே? இது 2ab தானே? அப்போ பிக்கு பேர் என்ன போட்டிருக்க? -4y போட்டிருக்க. அப்போ சிக்கு இது தானே போடணும். என்ன போடணும்? 5z போடணும். மேலே ஈக்குவல் ஆகுமான்னு பாரு. -30 வருது. என்ன வருது? அப்போ இசட்டுக்கு என்ன சேர்க்கணும்? இசட்டுக்கு மைனஸ் சேர்க்கணும். புரியுதான்னு பாரு சொல்கிறது. நீ தான் டேலி பண்ணணும், பார்த்து டேலி பண்ணு. ஆமாம், உன்னுடைய திறமை தான் அது, பார்த்துக்கோ சொல்லிட்டேன். உன்னோட திறமை பார்த்து பொறுமையாக செய்யி. அதுக்கு தான் நான் சொல்ல அந்த கணக்கு விட்டுட்டு இந்த கணக்கு வர்றேன் அப்படின்னா உனக்கு தெரியணுன்றக்காண்டி தான் வந்தேன். அப்படி புரியுதான்னு பாரு. இந்த இடத்துல மைனஸ் வரணும். அப்படின்னா தான் மைனஸ் என்ன ஆகும்? ப்ளஸ் வந்துடும். 30 வரணும். 30னா தப்பால இருக்கு. அதுவும் ஒய் செட் வராதுல்ல. தெரியுதா? தப்பா சொல்ற? ரைட்டா தப்பா? இந்த டேம் தான் வர்ற மாதிரி இருக்கு பாரு. ஆனா என்ன டேம் வருது பாரு. அப்ப இங்க 5க்கு தேவையில்லைல்ல. நான் சொல்ற புரியுதா என்னன்னு பாரு. யோசிச்சு பார்க்கணும், பொறுமையாக தான் யோசிக்கணும். 5z இதுவும் 5z ஹோல் ஸ்கொயர். நான் அம்புக்குறி போட்டிருக்கேன், அந்த டைரக்ஷன் போட்டிருக்கேன். அந்த கணக்கு இதுக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கு. 2 வந்து ஃபார்முலா 2. இது வந்து நீ எழுதியிருக்கிறது பி, இது சி. புரியுதா? அப்போ 5 20 22 என்ன வந்துடும்? 40. என்ன 40 வருது? எதுலடா? அது இந்த இதுக்கு பார்க்கணும். சரி, எது இருந்தா என்ன, முன்ன பின்ன வந்தா என்ன? இது இப்படி எழுதிட்ட. இப்போ நான் என்ன எழுதியிருக்கேன்னா 2ab எழுதியிருக்கேன். நீ அடுத்து மண்டே என்ன எழுதுவ? ஒரு அறிவாளி மாதிரி தான் பேசுவாங்க. விளக்கமாறு ஏ எழுதுவிய? 2bc தானே எழுதுவிய? அப்புறம் எப்படி இங்கே 2x போட முடியும், 3x போட முடியும்? ஏக்கு இப்பெல்லாம் என்ன எடுத்திருக்கிய? அப்போ எங்கே இருக்கு ஏ இதில்? புரியுதா புரியலையா? உங்களுக்கு புரியலை. கணக்கு எழுதுறேன், ஃபார்முலா தெரியாதா? 2ab 2bc 2caன்னு எழுதணும். அப்போ 2abன்னு எழுதுறக்காண்டி இது நான் எழுதியிருக்கேன். இது அடுத்து 2bcன்னு எழுதுனா இது எழுதணும். நீ இதை வச்சு சொல்றீங்கன்னா கணக்கு மாறுது. கணக்கு மாறுது அப்படின்னா அந்த ஃபார்முலா மாறும். அந்த ஃபார்முலா மாறும்னா முன்னாடி என்ன வரும்? 2லாம் வராது, 3x அந்த சொன்னது வரும். ஏக்கு என்ன இருக்குன்னு பார்த்துக்க, பிக்கு என்ன இருக்குன்னு பார்த்துக்க, சிக்கு என்ன இருக்குன்னு பார்த்துக்க. இப்படி போட்டிருக்கேன். இல்லை இதை பியை எடுத்துக்க, இதை சியை எடுத்துக்க, உன்னுடைய விருப்பம். எப்படி வேணா எழுதலாம். இதை விட எதை வேணா மாற்றிக்க, உன் இஷ்டம். உனக்கு தேவை கணக்கை. எங்கே வந்த? இதுக்கு தான் சொல்கிறது, வா உள்ள வா. சின்ன பிள்ளை மாதிரி இருக்கியடா. ஆனால் எந்திரிச்சு காலையில் வர தெரியல. டேய், உன்னுடைய பிரியம்தான், திருப்பி திருப்பி சொல்லிட்டேன், பார்த்துக்கோ. இது ஹோல் ஸ்கொயர்னு எடுக்கிறேன், இங்கே ப்ளஸ்ன்னு போடுறேன், 2ab எழுதுறேன், ப்ளஸ் 2bcன்னு எழுதினாலும் சரி, என்ன வேணால் எழுதிக்கன்னு சொல்லிட்டேன். ப்ளஸ் 2caன்னு எழுதிட்டேன். ப்ளஸ்ஸு ஏதாவது ஒரு ஸ்கொயர் போட்டுக்க, இன்னொரு ஸ்கொயர் போட்டுக்க, உன்னுடைய விருப்பம். ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணுறது கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி ஆன்சர் மேலே உள்ளது வரணும். அதான் உன்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவ்வளோ நேரம். மேலே உள்ளது வந்தால் கரெக்டாக நீ எழுதையில் அந்த 3 எழுதி எங்களுக்கு என்ன வரும்னு தெரியல, ப்ளஸ்ஸா மைனஸானு. ஹோல் ஸ்கொயர் போட்டோம்னா மொத்தமாக ரூட்டை போட்டுடலாம். இப்படி ரூட்டு போட்டுட்டு இதையும் ரூட்டு போட்டுட்டு இது ரெண்டும் என்ன செஞ்சிடலாம்? கேன்சல் பண்ணிட்டான். இதுக்குள்ளே உள்ளதான் ஆன்சரு. இதுக்காண்டி தான் இவ்வளோ முயற்சி பண்ணுறோம். அப்போ நீங்கள் தான் யோசிக்கணும், கீழே என்ன எழுதுகிறோமோ அது மேலே டேலி ஆகணும். அப்போ நீ ஏக்கு என்ன எழுதலாம், பிக்கு என்ன எழுதலாம், சிக்கு எழுதலாம், நீ தான் யோசிக்கணும்.
அது என்ன வேணால் உன்னுடைய விருப்பம். இதை 3xன்னு எழுதி காட்டுறேன். சரியா? இங்கே எதுக்கு 3xன்னு ஏக்கு எடுத்தனால இங்கே 3x வேணால் எழுதிக்கலாம். அடுத்து ஒய்க்கு வந்து வேணால் 4yன்னு போடுறேன். அப்போ இங்கேயும் 4yன்னு போட்டாகணும். அப்படின்னா தான் அது இங்கே எழுத முடியும். ஏன்னா அது என்ன ஸ்கொயர், பி ஸ்கொயர்னு வச்சுக்கவே. அது அடுத்து சி ஸ்கொயர்னா இது. அப்போ இங்கே என்ன எழுதுன்னு பார்த்துக்க. எக்ஸு இசட்டுன்னு தான் இருக்குது. எக்ஸு இசட்டு, ஆனால் முன்னாடி என்ன இருக்குது? அப்போ கண்டிப்பாக இது ப்ளஸ் தான், 5z தான். அப்போ இங்கே 3x 5z எழுதலாமான்னு பாரு, நீ சொன்ன மாதிரி. சரிதான் நான் சொல்கிறது? பெருக்கி பாரு. 3 5 2 30. அடுத்து இங்கே எழுதுனேன் ஒய் இசட் எழுதுனேன். ஒய்க்கு என்ன இருக்குது? -4y. இசட்டுக்கு என்ன இருக்குது? 5z. மல்டிப்ளை பண்ணி பாரு. நாங்கள் 20. ரைட்டா? மைனஸ் வந்துருச்சா? இப்போ அதுலேருந்து எடுத்து எழுதல. இங்கே கவனிச்சு பாரு. 3xன்னு எழுதிடுவேன். இங்கே என்ன எழுத முடியும் பாரு, இந்த இடத்துல -4yன்னு எழுதணும். சரியான்னு பாரு. அடுத்து இது எடுத்து என்ன எழுதலாம்? ப்ளஸ்ஸு. அவ்வளோதான். இப்போ அடிச்சிட்டோம்னா 3x -4y + 5z. புரியுதான்னு பாரு. கரெக்டாக நீ தான் டேலி பண்ணணும். a + b + c ஹோல் ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்முலாக்கு நான் அப்படி டேலி பண்ணி எடுத்திருக்கேன். நடுவில் என்ன வருது பார்த்துக்க. ஏக்கு ப்ளஸ் தான் இருக்குது, பிக்கு என்ன வருது? மைனஸ் வருது. அப்படின்னா தான் அந்த கணக்கு டேலி ஆகும். நீ வரல எல்லாத்தையும் டப்புன்னு ப்ளஸ்ஸை போட்டு விட்றாது. அதுக்கு தான் சொல்லிட்டே இருக்கேன். கவனிச்சு பார்த்துக்க. எந்த இடத்துல மைனஸ் இருக்குன்னு பார்த்து கவனிச்சுக்க. ஒய் இருக்க இடத்துல மைனஸ் இருக்கு பாரு. இது ஒய் தானே இதில் சேர்ந்துருக்கு. அப்போ என்ன இருக்குது? மைனஸ். இங்கே ஒய் என்ன இருக்குது? அப்போ ஒய்க்கு தான் மைனஸ் வரும். அப்படியாவது யோசி. அப்போ எங்கே சார் இந்த ஒய்க்கு மைனஸை காணாம் அப்படின்னு நினைக்காத. -4y ஹோல் ஸ்கொயர் போட்டோம்னா மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆயிரும். அப்போ 16 என்ன வந்துடும்? இப்படி வந்துடும். புரியுதான்னு பாரு சொல்கிறது. அப்போ மைனஸ் ப்ளஸ் ஆயிரும்ல, போயிடும். அதனால் எங்கே காணாம் அப்படின்னு சொல்லி தேடாத. மேலே இவ்வளோதான் கணக்கு. வேற என்ன இருக்குது அடுத்து? பார்த்துக்க, பொறுமையாக செஞ்சுக்க. 4தா? அதுவும் 5 மார்க் கணக்கு தான். பொறுமையாக ஹேண்டில் பண்ண. ஒரு தடவை எழுதிட்டீங்கன்னா சரியாக வந்துடும். 4th சொல்லு. ப்ராக்கெட் 2x² 17/6x + 1. 3/2x² 4x 11/3x + 2. கீழே நம்பர் இருக்குது எல்லாத்துலேயுமே. என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பொறுமையாக எடுத்து செய்கிற மாதிரி செய். எப்படி எடுக்கிற அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை 6ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன ஆகுன்னு பாரு. இதை 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகுன்னு பார்த்துக்கோ. கொஞ்சம் கணக்கை சேஞ்ச் பண்ணிக்க. 6ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 6 2 என்ன வரும்? 12x². இதில் 6 சேர்க்கையில் 6 6 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். தெரியுதா? அப்போ என்ன வந்துடும்? +17x ப்ளஸ் என்ன வந்துடும்? 16. சாரி 6ஆடா? ப்ளஸ் என்னது? 6. ஒரு ஸ்டெப்பு. இதில் 2 இருக்குது கீழே. அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3x² + 4 2 8x ப்ளஸ் என்ன வந்துடும்? 4. இங்கே 2 சேர்த்தா 2 2 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அதை பார்த்துக்கோ. அதே மாதிரி இங்கே 3 சேர்க்குறேன். 3ஐ மல்டிப்ளை பண்ணுவான். அப்போ 3ஐ மல்டிப்ளை பண்ணால் 4x² + 11x + 3 2 இப்போ நீ செஞ்சிடலாமான்னு பாரு. இப்போ இந்த அந்த கணக்கு மாதிரி ஆயிடுச்சுல. ஃபேக்டரைஸ் தான். அந்த கணக்கு மாதிரி ஆயிடுச்சுல. இப்படி எழுதி ஃபேக்டர் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணி 2 இதுக்கு ஒரு பேர் வெளியே எடுத்துட்டீங்கன்னா ஆன்சர். அவ்வளோதான். அதை நம்ம தான் யோசிச்சு பொறுமையாக செய்யணும். பார்த்துக்க. அதுக்கடுத்து ஆன்சர் போட்டு √() எழுதி கொஸ்டின் இதைத்தான் எழுதணும். இதை எழுதி ஈக்குவல் டு போட்டு இதை நீ டேரெக்டாக ஆன்சர் எழுதுறீங்கன்னா இப்படி 2 2 சேர்த்து எழுதி முடிச்சிடலாம். 2 2 சேர்த்து எழுதணும். இப்படி 3 ஆன்சர் வந்துடும். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு இதை ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். பொறுமையாக பண்ணு. ப்ளஸ்ஸு இன்ட்டு என்னடா வரும்? 72. சரி, இங்கே என்ன வந்துருச்சு? 17. என்ன ஆன்சர் வரும்? 2 பெருக்கணும்னா அது வரணும், 17 வரணும். அப்படின்னா என்ன வரும்? 13 4 என்ன வரும்? 13 4 என்ன வரும்? 430 இல்லை 14 3 என்ன வரும் பாரு.
ஆட் பண்ணால் 17 வரணும். பேனாவை எடுத்து பென்சிலை எடுத்து மல்டிப்ளை பண்ணு, வாயிலே சட்னி அரைக்காத. 14 into 3 பண்ணிப்பாரு, வராது. இல்லை 13 into 98 72. வெரி குட். இந்த சொல்லிட்டான் பாரு. 9 into 8 வெரி குட். பை என்னடா வரும் 12. 3 3s are 9, 4 3s are 12, 2 4s are 8, 3 4s are 12. ரைட், வெரி குட். அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து 4x + 3, 3x + 2. ரைட், நெக்ஸ்ட்டு வெரி குட், கரெக்டா. 4 3s are என்ன வந்துடும் 12. இடையில என்ன இருக்குது 8. 6 2s are 12டா, டிவைடட் பை 3. இதை அடிச்சுட்டு என்ன வந்துடும் 2 3s are 6. அடுத்து இது என்னன்னு பாரு 24, 11, 8 3s are 24, டிவைடட் பை 4 தானே. 1 4s are 4, 2 4s are 8. ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ இதை ரொட்டேட் பண்ணால் என்ன வரும் x + 2, 3x + 2. இது என்ன வரும் x + 2 என்ன வரும் 4x + 3. இதில் காமனாக எடுக்க முடியுமான்னு பாரு. இதில் இருந்து இதையும் எடுக்கலாம்ல, இதுக்கு இது எடுக்கலாம், இதுக்கு இது எடுக்கலாம். அப்போ எழுதிடுறேன் 4x + 3, 3x + 2, x + 2. அது மாற்றியோடு எழுதலாம், தப்பு இல்லை, உன்னுடைய விருப்பம் தான். புரியுதான்னு பார்த்து ஆன்சரை பார்த்துக்க, கரெக்டான்னு பார்த்துக்க. இதெல்லாம் பெரிய கணக்கு, பொறுமையாக நிதானமாக செய்யணும். 5 மார்க் கணக்கு. பசங்க வந்தால் எரிச்சப்படுவாங்க, செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஃபேக்டரைஸ் பண்ணணும், அந்த மல்டிப்ளை பண்ணுற டிவைட் பண்ணுற எரிச்சப்பட்டால் நம்ம என்ன தான் செய்ய முடியும், ஒன்றும் செய்ய முடியாது. ஜாலியாக செஞ்சு பார்க்கணும். ஒன்ஸ் எழுதி பார்த்துட்டீங்கன்னா கணக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஒன்ஸ் எழுதி பார்க்கணும், அதுதான் இங்கே முக்கியம். இதில் நான் சொன்ன இந்த 3.7ல் செகண்ட் ரோமன் லெட்டரில் செகண்ட் சம்மு, தேர்ட் சம்மு, ஃபோர்த் சம்மு 4 5 மார்க் கணக்கு. மித்த எல்லாமே 2 மார்க் கணக்கு தான்.